ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்தீபோமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்தீபோமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரூ, இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். he has seen I have been a very protective sister towards Preeta and everything. But அதை தாண்டி we know, because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லைக் மோர் ஆர் லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி, பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர். அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோ. ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம். ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை, அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன்.
ஸோ ஐ விஷ் him all the best and all the team and everybody all the best and மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி எல்லாமே சரி எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கோ, கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜி மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்தக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். என்னோடய ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவங்க. என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். சார் நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லோரையும் ப்ளஸ் பண்ணுங்கள்.
ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் தானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச் நல்ல டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். And a huge thanks to Sir Vengayana Sir and Premnath Sir. எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டராக, நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்ட்டு எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படம் பற்றி பேசணுன்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்கள் அப்பா அவர் 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% தந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th March இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போகிறான்னு ஒரு படம். ஸோ யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் என்னால் சரியாக யோசிக்கவும் இல்லை. எல்லோரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகும் பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை, ப்ளஸ் சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர், நான் இன்னும் என் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ
சின்னப்போலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சினிமா தான். சின்னப்போலேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை, பிளான் ஏ தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கல நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்ருக்கோம், இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு சுத்த நான் என்னோட தமிழில் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண சார் வேங்க நம்ம வேங்கை தான் நம்ம கூப்பிடுவேன். நீங்கள் சேலம் வேங்க ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேமால் சொன்னார், எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. ஒரு வாட்டி பார்த்தேன், என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு பட்டு புடவை ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார். சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு. ஸோ அது அது ஒன்றே இருக்குது. அது என்ன பண்ணுறது, நான் பிரேம்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னாரு. சத்தியமாக நான் கண் கலங்கினேன், அவருக்கு பட்ட கஷ்டம். உண்மையாகவே இன்றைக்கி அந்த படம் இன்றைக்கி அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டுங்க. அந்த ஓடுறது அவர் வயசில் அந்த ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்தேன் அந்த ஃபைட்டு. ஷாம் கேமரா பெரிய கேமராமேன். இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க, எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே போட்டிருக்கலாமே. டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார், தமிழே பேசுனேன், அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாரு. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன் 10 பேர். ஏன்னா அவங்க அங்கே உட்காருவாங்க இங்கே உட்காருவாங்க, கலர் போகக்கூடாதுன்னு. பாவம் இவருக்கு நான் சாப்பிட்ற போது அவரை பார்ப்பேன், கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார். 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி நான் சொல்லுவேன், இவங்க பார்த்து பண்ணிங்க, அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவர் பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பல. ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்த அளவுக்கு அவர் பாரு ஒரு தடவை தெரிமாதிரி விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு. அவரை உட்கார வச்சா அன்றைக்கி கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும் என்னென்னா, இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், அதுதான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக வெற்றி அடையும். இன்றைக்கி எல்லோரும் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசுனாங்க. ரவிமரியா அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி அவர் ஏஎம் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில். சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவனே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதில் யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத், அவர் தான். அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு யார் அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதிலிருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமநாத் வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உட்காருவார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறார், டான்ஸ் குரூப்பில் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார். போனவொன்னே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் நடக்குது. திடீர்னு பார்த்தா இவர் வந்துட்டார். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன தலைவா என்னாச்சு, நம்ம மாஸ்டர் பொண்ணுங்களை என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவாகல, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் நான் உதாரணம் சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவியாளர்கள் எல்லாருமே திட்டுவார், அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கு திட்டுறாரு,
இன்றைக்கி அதனால திட்டினாங்க அப்படின்ட்டாக்க அவங்க போகல. எல்லாருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு. ஆனால் அன்றைக்கி சேர்ந்தது இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி ராகின் ராஜ் அறிமுக நாயகன், எல்லாருக்கும் தெரியும் சினிமாவில் எப்படியோ விமர்சனங்கள்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. நான் நினச்சேன் ஒரு சாங்கில் வந்து, ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார், அதனால நான் ஆசையாக இருந்தேன். சரி அவர் சூப்பரானவர் எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டம்னு ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி ஆடுவாருன்னு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான் வருது. நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார். அதனால் வந்து உண்மையிலே ட்ரெயிலர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும். அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்கை ஐயனார் அவரும் தயாரிப்பாளர், அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம், அதோடைய தயாரிப்பாளர் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள் எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்லா வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி வணக்கம். வெட்டு படம் ஏன்னா நான் ஒரு ஸ்டண்ட் மீடியம் ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது சிலம்பம் தான். அந்த சிலம்பத்தில் சொல்லிக் கொடுக்குற 3 வார்த்தை அறுப்பு வெட்டு குத்து, அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு 25 வருஷமாக ஒரு 250 படம் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இணை தயாரிப்பாளர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வெற்றி திரைப்பட குழுவின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் ரவிமரி அவர்களுக்கும், அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும், பிரேம்நாத்துக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு இது மாதிரி நீங்கள் வரணும்னா, பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒரு ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்தேன்னு நினைப்போம் இல்லையா. அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரன் ஷாட் பார்த்த உடனே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியாக வராது, மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கி உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக இருந்தது, யூத்தாகவும் ஒரு அன்பாக. அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ வருவேன். நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்னதாக இருந்தால் நான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள்.
அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேரை ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் டேஸ் 3 டேஸ் தான் இருக்குன்னு சார். 2.5 days எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறாங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், சார் நானே டைரக்ட் பண்ணலாம். நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு, இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், ஒரு ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இங்கே என்னென்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஒன்றா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகவன். ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஆல்பர்ட் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், துள்ளுவதோ இளமையா இது எடுத்துகிட்டு இருந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன மாதிரி படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறான் நான். ஆனால் இன்னைக்கு வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலையில் இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா இப்படிலாம் இல்லாமல் கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரமாக்கிட்டாரு. அந்த மரத்தோட நிழலில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாகவும் இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க, அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை. பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க. ஒரு தில்லு வேணும் அதுக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் 40 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன், 10 படம் ஒர்க் பண்ணிவிட்டு. பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவர் நடிகர் அவங்களும் இருக்கார். அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம்,
இந்த படம் இல்லை, நீங்களாம் இல்லை. பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் மூடி, இது உனக்காக தான் கொண்டு வந்தேன் அங்கேருந்து. என்னடா அவன் துண்டு எடுத்துகிட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க. எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்ததை. வாசு மாஸ்டர் எங்கே வாங்க, இங்கே இன்னொரு துண்டு இல்லை, ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது அதில். அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் பெப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது 1997 97 இல்லை 97 98. அப்போ பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படிடா எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க? அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங்கு தேனியில். அதில் தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத். அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா என்னையா தயாரிப்பாளர்னு சொல்கிற? அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2 நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்ச்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கார். நான் துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை. அப்போ அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு. அந்த ஒரு உதாரணம் என்னென்ன, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான். இன்றைக்கி 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சுகர் இருக்குது. எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். சுகர் இருக்குன்னாங்க. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு. அது ஒரு சுகர் கூட, இது ஒரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனால் ராஜசேகர் சார், உங்களுக்கு சுகர் வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில்? நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவதோ இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் ஒத்துமையா? ஓ, நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சி விட்டாள்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்தில் அடி. ஏதோ நான் ஒரு அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட். இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இது. நான் யோசித்தேன், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டு அது எப்படி இவங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம்.
படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் அப்போ யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா? பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதையும் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்காக சொல்கிறேன். வந்துச்சா? இதனால தான் வந்ததா? இல்லை, பயப்படாதீங்க. உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்கார், உங்களை நல்லா காப்பாற்றுவார். நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை, தலையெழுத்து இருந்தால் வந்து தான் தீருவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது. செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் சீட், நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர் என்ஜினியர், இந்த 2 கனவுகளோடு தான் வந்தேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க. செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டார். தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட் வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறான் இவன், எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா, சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்தர் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார். இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க. வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பற்றி எறியுது. என்னடா இவன், அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க. டேய், சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு. இல்லைம்மா, நோ படிப்பு. இவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறான், நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது. படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான். மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, 2ஐயும் படி. சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய். அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்னை நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேறு. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. இது 2 தான் அக்ரிமெண்ட். அவர் போகலை. அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை, வேலைக்கு போகலை. எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால். செல்வமணிட்டு கூட வந்திருப்பேன்னு என்னன்னு தெரியல. அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நான் என் பையன்னு திட்டுவேன், உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை. அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்க வச்சாலும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன். என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான். இப்போ நிலவுக்கு என் மேலே நடி கோபம், 3வது தலைமுறை அந்த இடத்துல வருது. +2 நல்ல ஸ்டூடெண்ட்டு. படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான். ஆக படிக்கணும், வந்தால் படிக்கணும்.
அதனால் என்ன பிரயோஜனம்? அதை விட சினிமாவை படித்தா கூட அந்த பையன் சொன்னான், அந்த என் பேரன் வந்து சொன்னான், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா. எதுக்குடா? நம்ம வீட்லேயும் 3 விஸ்காம் இருக்கு, நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற? போ மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான். ஆக 4 வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல, படிக்க வந்தால் படிப்பு தான். படிப்பு வரலையா, சினிமாவா, அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க, அதில் அவன் திறமையை வளர்த்துக்கட்டும். அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் அவன் தாடியை வளர்த்து, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது, நல்ல கண் இருக்குது, நல்ல அழகாக இருக்கான், ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரில, இவ்வளோ நல்ல ஃபிட்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எங்கள் பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தனுஷ் 6 பேக்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கெய்டி தியேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போனோம், ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க, 6 பேக்கு காமிக்கிறது. ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லாக்கப்படுத்து இந்த தூக்கி அந்த வேர்வை செஞ்சு மறுபடியும் ஷாட் எடுக்கிறாங்க, ஓடுறான். வயிறு எரிஞ்சிருச்சுங்க, பெத்த பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்தை தக்க வைக்க முடிஞ்சது. அது மாதிரி ராதா ஆக்டர் அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, மற்றும் கரத்தி ராஜ் அவர்களே, ஆக்டர் முத்துக்காளை அவர்களே, ஆக்டர் கிங்காங் அவர்களே, ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களே, கரத்தராஜ் சொல்லியாச்சு. என்னுடன் சேலத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கும் அருமை மைத்தினர், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ போயம்மன் நாடகம் என்று நான் சிறு வயசில் ஆரம்பிக்கிறதுலேருந்து என்னுடன் பயணித்து என்னோட நாடகத்திற்கு அனைத்து உதவியும் செய்தவர் அருமை மைத்தினர் KP முருகேசன் அவர்களை வருக வருக என வரவேற்று, அவருடன் வந்திருக்கும் அருமை நண்பர் திரு சண்முகம் அவர்களும் 30 ஆண்டு என்னுடன் பயணித்து வருகிறார். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆட்டியாமட்டியிலிருந்து வந்து வரவை புரிந்திருக்கும் செந்தில் அவர்களுக்கும், அருமை மருமகன் ராம்குமார் அவர்களுக்கும், திரு அவதார் கரா என்னை தமிழ் படத்தில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் நமது பிரேம்நாத் தான். நான் அப்புறம் சொல்கிறேன். செந்தில் ஆட்டியாமட்டி அவர்களையும், குழந்தைவேல் மற்றும் சீனி, எக்ஸ் கவுன்சிலர் செல்வராஜ், சக்தி, கல்யாண சுந்தரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட வந்திருக்காரு. அவரையும் வருக வருக என வரவேற்று, நான் ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது பிரேம் சார் வந்து ஃபோன் பண்ணார். சார், ஒரு அருமையான ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் எனக்கு என்னன்னே தெரியல. சரி, போயம்மன் மூவிஸ்ன்னு நம்ம வருடந்தோறும் ஒவ்வொரு சாமி பேரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் போகலான்னு. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு லேபிளு, நீங்கள் வாங்கினாரு. சார், ஹைதராபாத்தில் போய் ஷூட்டிங் எங்கே சார், நான் சேர்மேனாக இருக்கிறேங்க, இப்போ போய் நான் விட்டுட்டு நான் எப்படி சார் அங்கே வந்து நான் போய் அங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு ஃபஸ்ட்டு போனோம். போய் மேடத்தையும் டைரக்டரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த நாள் ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போனோடனே அவர் டைரக்டர் என்ன பண்ணார், ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு துப்பாக்கியில் சுடுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை வந்து ஒரு குடோனில் எடுக்கிறாங்க. என்ன பண்ணார், ஃபுல்லாக வேஷத்தை இந்த கருப்பு, அதாவது காலையில் இங்கிருந்து அந்த கருப்பு பிளாக்கு பூசுவாங்க. அதை பூசிட்டாங்கன்னா அது வந்து ஈவினிங் 6-6:30 தான் நாங்கள் பண்ணுவாங்க. இந்த மூக்கில் வளையங்களையெல்லாம் போட்டு, எனக்கு என்னடா நாம் ஒரு சேர்மேன், ஒரு நாளைக்கு நம்ம 200 பேர் 300 பேர் சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்களே, என்னடா அது அசிங்கமாக இருக்குமே, நாளைக்கு நம்ம ஊரில் நம்மளை படம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு முன்னால் உட்காந்துட்டு இருக்கிறவர் தான் எனக்கு எல்லாம் கழுவி விட்டார். அந்த இவர் டைரக்டர், அவர் வேலூர்காரர், பாவம் தெரியாது முன்ன பண்ண, நானும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் சொல்லி அப்புறம் ஒரு 7 நாள் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பையன் போயிட்டான். டைரக்டர் சொல்கிறாரு, ஏடா டேய், அவர் எவ்வளோ பெரிய ஒரு சேர்மேன், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து அந்த வேஷம் போட மாட்டேன்ட்டியா, போடா அப்படின்ட்டாரு. அதாவது அந்த ஃபாரஸ்ட்டில்
நான் எனக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கல சார், டைரக்டர் பிரேம்நாத் இன்னும் இந்த படமே பார்க்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ராகின் வந்து அந்த 7 நாள் 8 நாள் எங்களோட ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த அவங்க பட்ட கஷ்டம் இருக்குதுங்களா, நானும் கஷ்டம் தான். அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நாளே கீழே விழுந்துருச்சு, கேமரா என் மேலே விழுந்து இன்னும் வலி. அந்த கேமரா ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோ அருமையாக இருந்தது. டைரக்டர் சொன்னார், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்,